இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீதி இல்லையா? நீதியின் சூரியன் இல்ல. உன் வாழ்க்கையில பொய் இருக்கா, பித்தலாட்டம் இருக்கா, இன்னும் ஏமாத்த வேலை இருக்கா, இன்னொருத்தரை ஏமாத்துறியா, இன்னொருத்த பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம ஓடி ஓடி ஒளிறியா, நீ நீதியான வாழ்க்கை வாழல. அநீதி, பொய். வெளி தேசத்துல இருந்து ஒருத்தர் எனக்கு போன் பண்ணாங்க. ஐயா, உங்க கூட்டத்துக்கு ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லி, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை சொல்லி, அந்த ஊருக்கு வருகிற ஒருத்தர் எங்க அம்மா கிட்ட 12 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காங்க. ஆனா எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. கேட்டா கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு கேட்டாலும் கத்தர் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க. நீ வாங்கிட்டு கத்தர் கொடுப்பாரு அவன் கடையா? எல்லாரும் இருப்பாரு கூத்த. கத்தர் கொடுப்பாரா? அவங்க அங்க போன்ல இருந்து அழுகுது அந்த பிள்ளைங்க. ஐயா, எங்க காசெல்லாம் எடுத்து அங்க அம்மா கொடுத்துட்டாங்க. அவங்க பிரச்சனைன்னு கேட்கும் போது அந்த வேதனை தாங்க முடியாம எங்க அம்மா இறந்தும் போயிட்டாங்க. என்ன செய்யறது நீங்க சொல்லுங்க ஏதாவதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏமா, நான் ஊழியத்துக்கு போய் ஊழியத்தை முடிச்சு வரேன். எனக்கு இந்த வேலை கிடையாது. என்ன உங்களுக்கு நீதிபதியாக வச்சது யாரு? நான் ஜெபம் மாத்திரம் செய்யறேன், உனக்காக ஜெபம் பண்றேன். ஆனா என்னால போய் அவங்க கிட்ட இதெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. நான் பஞ்சாயத்து செய்யறவன் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஒரு காரியத்தை கவனிச்சுக்கங்க, நீதியான வாழ்க்கை, இந்த நீதியின் சூரியன் உண்மையில் உதிக்கும் போது உண்டாகும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நீ கிறிஸ்தவர்களா இருக்கலாம், சபைக்கு போறவங்களா இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்தவர்களா இருக்கலாம், சபையில நீ பந்தியில கலந்து கொள்வரா இருக்கலாம், நீ மூப்பரா இருக்கலாம், நீ காப்பரா இருக்கலாம், நீ ஒருவேளை பாப்பரா கூட இருக்கலாம். இயேசு உன்னோடத்துல இல்லைன்னா உன் வாழ்க்கையில வெளிச்சம் இருக்கவே இருக்கா. நீதியான வாழ்க்கை உன் வாழ்க்கையில இருக்காது. உன்னை குறித்து உன் பிள்ளைகள் அறிவார்கள், உன்னை குறித்து உன் மனைவி சொல்லுவார், உன் வீட்டில் இருக்கிறவர்கள் சாட்சி சொல்லுவார்கள், உன் வேலைக்காரி சொல்லுவார், அந்த மனுஷனா ஐயோ, அவளா, அந்த பெண்ணா ஐயோ அப்படின்னு சொல்லுவார். நீதி உள்ள வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையெல்லாம் நீதியாய் மாறிடும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நீதிமான் நான், நீதிமான் நான் பாட்டு பாடுறான். நீதிய வாழ்க்கையில இருக்கிறது இல்ல. வேதம் சொல்லுது, நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பார். ஹல்லேலூயா சொல். ஹல்லேலூயா. அப்படி நீதி நமக்குள்ளே வந்துடுச்சுன்னா, கேட்கிறீங்க காதுல கேட்கிற செய்தி, நீதியான வாழ்க்கை நமக்குள்ள வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு இருக்கிற காரியத்தை பாருங்க. அதன் சட்டங்களின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அப்பதான் ஆரோக்கியம் வரும். நிறைய பேர் சொல்றாங்க, நான் இயேசுநாதரை ஏத்துக்கொண்டேன், இந்த வியாதி போயிடும்ட்டு என் வாழ்க்கையில வியாதியே போல. வியாதி போகிறதுக்காக இயேசுநாதரை ஏத்துக்கொள்ளாத. நீ பாவம் போகிறதுக்காக இயேசுநாதரை எடுத்துக்கோ. நீ பரலோகத்துக்கு போவதுக்காக இயேசுநாதரை எடுத்துக்கோ. அவர் ஒருத்தர் தான் வழி. ஆனா நீ நீதி மார்க்கமாய் மாறும் பொழுது, அந்த நீதியின் சூரியன் உன் வாழ்க்கையில உதிக்கும் போது, அந்த சட்டங்களில் இருக்கிற அந்த ஒளிக்கதிரில் இருக்கிற ஆரோக்கியம் உம்முடைய வாழ்க்கையை சுகமாக்கும். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு வாலிபனாய் இருந்தபோது ஒரு முறை ஒரு வியாதி என்னை பிடித்துக் கொண்டது. அந்த வியாதி நிமித்தம் நான் அதிக சுகமீனம் அடைந்தேன். மருந்து மாத்திரைகள் கொடுத்தார்கள், சுகமாகவில்லை. எவ்வளவோ மாத்திரைகள் கொடுத்தும் சுகமாகவில்லை. என்னுடைய சரீரத்தில் சுகவீனம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. கடைசியில பசி இல்ல, தூக்கம் இல்ல. என் மனைவியை பார்த்தா, என் மனைவி, என் குழந்தை மூத்தவனுக்கு அப்பதான் 10 மாசம் கூட ஆகல. நான் அவனை பார்த்து அழுத ஒரு நாள். தம்பி, நீ அப்பா இல்லாத நான் இருக்க போறேன். தம்பி, நீ அப்பா இல்லாத நான் இருக்க போறேன். நான் செத்துற போறேன், அவ்வளவுதான். இனி நான் பிழைக்க போறதில்ல, நான் சாக போறேன். உன் தலையெழுத்து, சின்ன வயசுலேயே நீ தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளையா இருக்க போறேன் என்று எழுந்தேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர், அவர் தயவுள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் நேசமுள்ளவர், அவர் பாசமுள்ளவர், அவரை கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் இறங்குகிறவர். ஆமென் சொல்லுங்க. அந்த நாளிலே நான் ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே, ஏன் நான் இன்னும் சுகவீனமாய் படுத்துக்கிறேன்? ஏன் இப்படி சுகவீனமா இருக்கிறேன்? எனக்கு தெரியுது, நாளுக்கு நாள் சுகவீனம் அதிகரிக்கிறது. மருந்து மாத்திரைகள் எனக்கு சுகம் கெடுக்கலையே. அப்பொழுது என் காதுல ஒரு சத்தம் கேட்டுச்சு. உண்மையாச்சு, பொய் சொல்றதுக்கு நான் கதை சொல்ல மாட்டேன். நான் பொய்யே இருக்கக்கூடாது நீதியின் வாழ்க்கை இருந்துச்சுன்னா. அப்போ என் காதுல ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன தரம் தெரியுமா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அது கத்தம் கேட்டோன்னு இருதயம் திக்குனுச்சு. என்னடா அது? அந்த சத்தத்திலேயே எல்லா ஒளியும் இருக்கும். When God speaks, there is light in every sphere of life.
அவர் பேசினா எல்லா இருளிக்கும் வெளிச்சம் வந்துடும். எல்லாம் எங்கெல்லாம் மறைஞ்சிருக்குதோ அங்கெல்லாம் வெளிச்சம் வந்துடும். அப்ப கர்த்தர் பேசுறாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? உன் வாழ்க்கையில இருள் இருக்குப்பா, பாவம் இருக்குது. உடனே என் பாவம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வருது. என்ன வெளிச்சத்துக்கு வருது தெரியுமா? என்ன சொல்லுது தெரியுமா? நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்க வேலை பார்த்துல இருக்கிற இடத்துல நிறைய சிடி கேசட்ஸ் இருக்கும். சிடி கிடையாது, அப்ப கேசட்ஸ். இந்த செய்தி கேட்டா நல்லா இருக்குமே, அந்த செய்தி கேட்டா நல்லா இருக்குமே, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடும். ஏன்னா என் கஸ்டடியில் இருந்துச்சு. அந்த கேசட்லாம் என் கஸ்டடியில, என் லாக் அண்ட் டிராயர்ல இருந்துச்சு. இதை கேட்டா நல்லா இருக்கும்னு எடுத்துட்டு வந்துட்டேன். இதை கேட்டா நல்லா இருக்கு எடுத்துட்டு வந்து வீட்டுல போட்டு உண்மையில கேட்டேன். துட்டு கொடுக்கல, நான் சும்மா எடுத்துட்டு வந்துட்டேன். காசு கொடுக்காத சும்மா எடுத்துட்டு வந்து கேட்ட நல்லா இருக்குது, செய்தி நல்லா இருக்குது, பிறநாள காலத்துக்கு உதவும் சொல்லிட்டு நான் என்ன வீட்டுல வச்சுக்கிட்டேன். வேலை செய்யற இடத்துல இருந்து நல்ல வெள்ளை பேப்பரு, நல்ல பென்னு, பேனா, ஜெம் பென்னு, கிளிப்பு, ஸ்டேப்லரு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. ஓ வெரி ஃபைன், நல்லா தான் இருக்குது. அங்க இருந்தா என்ன, இங்க இருந்தா நல்லா தான். வீட்டு வேலையும் ஆபீஸ்ல செய்யலாம், ஆபீஸ் வேலையும் வீட்டுல செய்யலாம்னு வச்சுக்கிட்டேன். ஆனா கர்த்தர் அதை குறித்து பேசினா, இதெல்லாம் இருக்குது பாவம் வாழ்க்கையில. நான் அங்கேயே படுத்துக்கிட்டே சொன்னேன், ஓ ஆண்டவரே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நான் ஆகாயத்துக்கு போனாலும் அங்கே நீர் என்னை அறிந்திருக்கிறீர். நான் பாதாளத்துக்குள்ள போனாலும் அங்கேயும் உம்முடைய கண்கள் என்னை காணும். நான் சொன்னேன். அப்படியே படுத்து இருந்தவன் திரும்பி குப்புறப்படுத்தேன். முகம் போட்டு முட்டி போட்ட மாதிரி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? நம்ம சிஎஸ்ஐல அது ரொம்ப பழக்கம். முட்டி போட்ட மாதிரியே ஜெபம் பண்ற பழக்கம். அப்படி திரும்பி முட்டியை போட்டேன். அப்படியே முகத்தை தலானில வச்சுட்டு அழுதேன். லார்ட், you have caught me in the place where you have to catch me. என்ன எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிச்சிட்டீங்க ஆண்டவரே. நான் செஞ்சதெல்லாம் தப்பு. இந்த ஒரு விஷயம் மாத்திரம் என்ன மன்னிச்சிருங்க. நான் சுகமாய் ஆபீஸ் போனா அவ்வளத்தையும் கொண்டு போய் வச்சிருவேன். உங்களுக்கு தெரியுமா, அடுத்த நிமிஷமே என் சரீரத்துல இருந்து வியாதி இறங்கி வெளியே போச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த நிமிஷமே இறங்கி போச்சு. இன்ன வரைக்கும் அது திருப்பி வரவே இல்லை. It has gone forever. போனதுதான். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். சுகமான பிறகு அவ்வளத்தையும் எடுத்து மூட்டை கட்டி ஆபீஸுக்கு கொண்டு போய் வெக்கத்தோட வச்சேன் அந்த நாட்கள்ல. இப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் வெக்கப்பட்டு தப்பு செஞ்சிருந்தா அதை சொல்லிட்டு வைக்கிறது, இந்த தப்பு நான் பண்ணேன்னு சொல்லி. சோத்திரம் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இந்த நீதியின் வாழ்க்கையை கொண்டு வரும்போது அவர் முடிய இருக்கிறதுல, அந்த வெளிச்சத்துல, அந்த ஒளி கதிரில் இருக்கிற ஆரோக்கியம் நமக்குள்ளே வருகிறது. கைத்தட்டி தேவனை மகிமைப்படுத்து. How God heals. நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் போது, எண்ணத்தை மாற்றும் போது, தவறுகளை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடும் போது நமக்கு என்ன கிடைக்குது? இரக்கம் கிடைக்கிறது, கிருபை கிடைக்குது. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுவான். ஆகவேதான் இன்னைக்கு கர்த்தர் சுகப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களையும் சுகமாக்குவார். நெடுநாளா வியாதி இருக்கா? நெடுநாளா தீராத வியாதி இருக்கா? உபத்திரவம் பிரச்சனை இருக்கா? இயேசு உன்னை சுகமாக்குற நாள் இன்றைக்கு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வேதம் சொல்கிறது, இந்த தேவனிடத்துல ஆரோக்கியம் மாத்திரம் இல்ல, அதுக்கு அடுத்த பகுதி சொல்லுது, நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல, சொல்லுங்க, கழுத்த கன்றுகளை போல. God makes us very rich in everything. எல்லாத்திலையும் கொழுப்பு உண்டாக்குவார். எல்லாத்திலையும் ஒரு புஷ்டியை உண்டாக்குவார். அவர்கள் பசுமையும் புஷ்டியுமா இருப்பார்கள். யாரே? கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க. அவங்களுடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய வாழ்வில் நீதியாய் வாழறவங்க. அவருக்கு வயசானவங்களா இருந்தாலும் எப்படி இருப்பாங்க? பசுமையும் புஷ்டியுமா இருப்பார். 92ஆம் சங்கீதம் அப்படி சொல்லுது. பசுமை, புஷ்டி. அவங்க அப்படிப்பட்ட நீதியின் சூரியனுடைய வாழ்வில வாழுகிறவங்க வாழ்க்கையில ஒரு ஜீவ நதி ஓடுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்ன நதி ஓடுது? ஜீவ நதி. அது ஓடுகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அந்த நதியின் இரு பக்கத்திலையும் என்ன வந்திருக்குது? கனித்தரும் விருட்சங்கள் வளர்ந்திருக்கிறது. நீங்களும் நானும் தான் அந்த விருட்சங்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நம்மளை கர்த்தர் அப்படியே வேரோட புடுங்கி, நீ எங்க மரணம் வேர்ல இருந்தாலும் புடுங்கி எடுத்துன்னு போய் ஜீவனுக்கு போற இடத்துல வச்சிருவாரு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அதனாலதான் நம்ம நம்ம ஜீவனுக்கு போகிற வழியில இருக்கிறவங்க, நம்முடைய வழி மாற்றப்படுகிறது. எப்படி? எங்க மரண வழியில போயிட்டு இருந்தோமோ அங்கிருந்து நம்மளை தூக்கி கொண்டு வந்து ஜீவ மார்க்கத்துல நம்மளை நட்டு வச்சிடறாரு. கைத்தட்டுங்க இந்த தேவனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இதுவரைக்கும் மரணத்துக்கு ஏதுவான வாசல், மரணத்துக்கு ஏதுவான வழி, செயல் மரணத்துக்கு ஏதுவானது, நம்முடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் மரணத்துக்கு ஏதுவானது. ஆனா இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை சொந்த ரட்சகராக நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோன்னு, அவரை நமக்கு சொந்தமாக்கி கொண்ட பிறகு அவர் நம்மை தமக்கு சொந்தமாக்கி கொள்றாரு. இனிமேல் நீ மரணத்துக்குள்ள இருக்கக்கூடாதுப்பா, யூ ஷுட் நாட் பி தேர், வா 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 என்று சொல்லி நம்மை கொண்டு வந்து அவருடைய தோட்டத்துல நம்ம நட்டு வைக்கிறாரு. எங்க நட்டு வைக்கிறாரு? ஆண்டவருடைய தோட்டத்துல. அதனால்தான் சொல்லுது, நீ மறைவு கட்டப்பட்ட தோட்டம். சோத்திரம் சொல்லுங்க. என்ன பட்டப்பட்ட தோட்டம்? மறைவு கட்டப்பட்டது. உன் தோட்டம் பூத்து குலுங்கும், உன் தோட்டத்துல கனித்தரும் செடிகள் உண்டாயிருக்கும், உன் தோட்டத்துல கனித்தரும் கனித்தரும் பழங்கள் உண்டாயிருக்கும். இங்க எல்லாம் தூதாயும் செடியும் இருக்கும், கனித்தருகிற செடியும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்க மரணா இருந்தோமோ, எங்க அழிந்து போயிருந்தோமோ, அழுது கொண்டிருந்தோமோ, அவமானப்பட்டு இருந்தோமோ, சாவுக்கு ஏதுவா இருந்தோமோ, நம்மை கொண்டு வந்து ஜீவனுக்கு ஏதுவாய் மட்டும் வைக்கிறான். அங்கேதான் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில இன்னும் சந்தோஷம் இல்லையா? இன்னும் மகிழ்ச்சி இல்லையா? இன்னும் வெற்றி இல்லையா? இன்னும் தோல்வியின் பாதையில போகிறியா? எங்கேயோ நீ ஆண்டவருக்கு இன்னும் செவி சாய்க்கல, இன்னும் ஆண்டவருடைய வழியில நீ இன்னும் வரலன்னு அர்த்தம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை கூப்பிடுறாரு. கர்த்தர் உன்னோடு பேசுறாரு. ஆண்டவர் உன்னை நேசிக்கிறபடியா உன்னை கூப்பிடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. ஆமென் சொல்லுவீங்களா? நான் இப்படி பேசிட்டு இருக்கும் போது அண்மையில ஸ்ரீலங்காக்கு போயிருந்தேன். ஒரு ஆலயத்துல அவங்களுடைய ஆண்டு விழா. அந்த ஆண்டு விழாவில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்த போது திடீர்னு பிரசங்கத்திலேயே ஆவியானவர் என்னிடத்துல சொன்னாரு, நீ பேசு, இப்போ அவங்களுக்கு ஒரு ஹால்டர் கால் கொடு அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேனே, பிரசங்கமே முடிக்கலையே, ஹால்டர் கால் சொல்றீங்களே. இருந்தாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுறதை காட்டிலும் வேற ஒரு காரியம் இல்லை. அவரு கீழ்ப்படிஞ்சா எல்லாம் சரியா போகும், அவரு கீழ்ப்படியல எல்லாம் ஒன்னும் இல்லாம போயிடும், பிரசங்கமே ஒன்னும் இல்லாம போயிடும். நான் சொன்னேன், எத்தனை பேர் எங்க பாவத்துல உட்கார்ந்துருக்க, எத்தனை பேர் குடிச்சிட்டு இருக்க, எத்தனை பேர் மனைவியை அடிக்கிறவன் இருக்க, புருஷனுக்கு விரோதமா பாவம் செய்யற இருக்கிற, எத்தனை பேர் கீழ்ப்படியாம இருக்க, டைவர்ஸ்ல இருக்கிற, கோர்ட்டு கேஸ்ல இருக்கிற, எத்தனை பேர் இன்னைக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்க, தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமா இருக்கிற, எத்தனை பேருடைய ஜீவியத்துல இன்னும் பாவம் இருக்கு, இருள இருக்கிற, வெளியே வர விருப்பமாயினா உன் கையை உயர்த்துன்னு சொன்னேன். அநேகர் உயர்த்தினாங்க. இருக்கிறவங்க ஏந்து நிலுங்கன்னு சொன்னேன். நிறைய பேர் எழுந்துச்சுனாங்க. அதுல பெரிய ஆச்சரியம் என்ன, அந்த சீனியர் பாஸ்டருடைய 2 மகள்கள் எழுந்துச்சுனாங்க. அவங்க சீனியர் பாஸ்டருடைய மனைவியும் எழுந்துச்சுனாங்க. எனக்கு ஆச்சரியமா ஆச்சு. நான் திருப்பி சொன்னேன், இது சுகத்துக்காக இல்ல, விடுதலைக்காக இல்ல, அபிஷேகத்துக்காக இல்ல, இத உங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை ஆகுவதற்காக. நான் பாவின்னு சொல்ற மாத்திரம் எழுந்து மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்துக்குன்னு சொன்னேன். அவங்க அசைவேல அப்படியே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹால்டர் கால் கொடுத்தேன். அன்றைக்கு மாலையில அவங்க சொன்னாங்க, எங்க வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் வந்தா, எங்க வாழ்க்கையில இன்னைக்கு கர்த்தர் வந்தா. இதை பேசிக்கொண்டிருக்கும் போதே உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேச சொல்கிறார். இன்னைக்கு நான் பாவத்துல இருக்கேன், இன்னைக்கும் பாவ வாழ்க்கையில நான் வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கேன். இன்னைக்கும் என்னுடைய வாழ்க்கையில இச்சை இருக்குது, எங்க வாழ்க்கையில விபச்சாரம் இருக்குது, குடி இருக்குது, கெட்ட பழக்க வழக்கம் இருக்குது, இன்னும் அசுத்தமான காட்சிகளை நான் பார்த்து கொண்டிருக்கேன், தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்கு பிரியமில்லாததை செஞ்சு கொண்டிருக்கிறேன், பணத்தை திருடி கொண்டிருக்கிறேன், கொள்ளை அடித்து கொண்டிருக்கிறேன், ஏமாத்தி கொண்டிருக்கிறேன், மற்றவங்களை ஏமாத்தி என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் என்னுடைய வாழ்வில் இருள் இருக்கிறது. நான் இயேசுவுக்கு பங்கஞ்சன், நான் இயேசுவுக்கு விரோதமாய் வாழ்கிறவள் என்று சொல்றவங்க நீங்க இருந்தீங்கன்னா, இயேசு இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு ஒரு மறு வாழ்க்கை கொடுக்க விரும்புகிறாரு. நான் கடைசி வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, உனக்காய் ஜெபிக்கிறதுக்குள்ள ஆவியான உன்னோடு பேசும்படி என்னை ஏவறதுனால நான் பேசுறேன். நான் ஒரு பாவின்னு சொல்றவன், எனக்கு விடுதலை வேணும்னு சொல்றவங்க இருக்கிறவங்க கையை மாத்திரம் உயர்த்து பார்க்கலாம். தைரியமா இருந்தா வருதுங்க, நான் பாவி, எனக்கு விடுதலை வேணும், என் பாவத்துல இருந்து எனக்கு வெற்றி வாழ்க்கை வேணும்னு சொல்றவங்க கையை உயர்த்து காட்டுங்க, தைரியமா உயர்த்து காட்டுங்க. மேல உட்கார்ந்து இருக்க யாரும் உன்னை பரலோகத்துக்கு கூட்டு போக முடியாது, என்னால கூட்டு போக முடியாது. இங்க இருக்கிற ஒரு பாஸ்டர் கூட உனக்கு பரலோக வீசா வாங்கி கொடுக்க முடியாது. இயேசுநாதர் தான் வாசல். அவரை பார்த்து சொல்லு, எனக்கு மறு வாழ்க்கை வேணும், எனக்கு வெற்றியின் வாழ்க்கை வேணும்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க, தைரியமா உயர்த்துங்க, தைரியமா உயர்த்துங்க. நிச்சயமாவா ஏன் சொல்லுங்க, அவங்க மாத்திரம் ஏன் சொல்லுங்க, மற்றவங்க எல்லாம் எழுந்திருக்காத. என் செய்தி முடிக்கல, தைரியமா ஏன் சொல்ல, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, சுவாமி நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னிங்க, எனக்குள்ள வாங்க, நீதியின் சூரியனே என்னை நீதிக்குள் நடத்துங்க, என் வாழ்க்கை உமக்கென்று அர்ப்பணிக்கிறேன், இனி பாவம் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை,
உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பும். உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை கழுவும். எனக்கு ஒரு புதிய வாழ்க்கைய தாரும். உம்மோடு இந்த நாள் முதல் வாழும்படிக்கு என் கை பிடிக்க கடைசி வரைக்கும் உண்மையுள்ளவனாக சாட்சியின் வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்ய. இன்னைக்கு என் கையை பிடிச்ச நீங்க கடைசி வரைக்கும் என்னை விட்டுடாதீங்க. ஆமென். ஔஷதம் இந்த ஒளி நமக்குள்ளே வந்தால் நமக்கு செழிப்பு, கொழுப்புன்னா செழிப்பு. ஆமென் சொல்லுங்க. தரித்திரம் எல்லாம் போவோம். உடனே கடன் எல்லாத்தையும் மாத்திருவார் நினைக்காத. கொஞ்சம் கொஞ்சமா நம்மள இருந்து கடன் போயிடும். ஆமென் சொல்லுங்க. இனி கடன் வாங்கக்கூடாது. வட்டி மேல வட்டி கட்டி வீடு கட்டாத. கத்தர்கிட்ட கேட்டு அவ கட்டுறாளேன்னு கட்டாத, இவன் கட்டுறானே கட்டாத. மாமனுக்காக மச்சானுக்காக ஓர்வதிக்காக அப்புறம் யாரோ ஒத்தி என்ன பத்தியோ தெரியாது. இவங்களுடைய பார்வையில நல்லா இருக்கணும்னு கட்டாத. கத்தருடைய பார்வையில ஆண்டவர் எனக்கு ஒரு வீடு கட்டித்தாங்கன்னு சொல்லு. அவர் கட்டுற வீட்டுல வாழ்ந்துட்டு இருங்க. சோத்திரம் சொல்லுங்க. ஆசைதான், பேராசைதான் நமக்கு கடனை கொண்டு வருகிறது. இனி கடன்ல இருந்து வாழக்கூடாது. ஆண்டவர் உங்களை செழிப்பாக்குவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாளைக்கே பெரிய கோட்டீஸ்வரன் ஆயிடுவேன் நான் பிரசங்கம் பண்ணல. திட்டமா சொல்றேன். நாளுக்கு நாள் உங்களை கத்தர் உயர்த்துவா. படிப்படியாய் உயர்த்துவா. பரிசுத்தத்துல நீங்க வாழ்ந்துட்டு உண்மை ஜீவியத்தை நீங்க செய்வீங்கன்னா கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். ஆமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னையில இருந்து நீ நஷ்டப்பட மாட்ட. நீ இழந்து போனதெல்லாம் திருப்பி பெற்றுக்குவ. தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக் கொள்ளுவாய். ஆமென் சொல்லுங்க. 1 சாமுவேல் 30:19 அப்படி சொல்லுது. நீ இழந்து போனதெல்லாம் திரும்பி பெற்றுக் கொள்ளுவாய். கர்த்தர் உனக்கு திரும்பி கொடுப்பார். நீ கொடுத்ததையும் திருப்பி கொடுப்பார். நீ இழந்து போனதையும் திருப்பி கொடுப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதே தேவன் இந்த பிரகாசத்துல இன்னொரு காரியம் இருக்குது. When God comes into our life, இந்த நீதியின் ஒளி, நீதியின் சூரியன் நம்மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த சூரிய பிரகாசம் நம்முடைய இருண்ட வாழை வெளிச்சமாக்குறது மாத்திரமல்ல, நம்ம கொண்டு மற்றவங்களை வெளிச்சமாக்குவா. ஆமென் சொல்லுங்க. மெதுவா ஒரு சத்தம் தான் கேக்குது பின்னால. நம்ம கொண்டு மட்டும்னா பாஸ்டர் ஆண்ட்ரூ, ஆமா நம்மளை கொண்டு தான் கர்த்தரே வெளிச்சமாக்குவாரு. You should be the light of the world. அன்னைக்கு இயேசு பூமியில வரும்போது மனுஷனா வந்தாரு, தேவனா வரல. When he was the light, இன்னைக்கு உன்னையும் என்னையும் அந்த ஸ்தானத்துல நிறுத்திட்டு போயிருக்காரு. நீங்களும் நானும் தான் அந்த ஒளியா இருக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு இன்னொரு சூரியன் வானத்துல இருந்து இறங்கி வர போறது இல்ல. கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைங்களை என் இடத்துல வச்சுட்டு வந்திருக்கேன். சோத்திரம் சொல்லுங்க. இன்னைக்கு யாரு ஒளி சொல்லுங்க. யாரு ஒளி? நம்ம தான் ஒளி. ஆமா சொல்லுங்க. நம்ம தான் ஒளி. யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா. இது அவன் எரிஞ்சானா நீ நான் எரிய மாட்டோமா? ஃபியூஸ் பண்ண பல்பா ஆவியில நிறைங்கிறோம். ஆவியில இருக்கிற சபையில இருக்கிற அப்படியே நம்ம முகம் இருண்டு போய்க்குது. வேணு விளக்கெண்ணெய் குடிச்ச மாதிரி. நம்ம சூரியனை தரிசிக்கிறவர்களா இருந்தோம்னா நம்ம சூரிய நமஸ்காரம் பண்றவங்க இல்ல. நாளைக்கு போய் மோகன் சிங் சூரிய நமஸ்காரம் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு இருக்காதுங்க வேலையா. சூரிய நமஸ்காரம் இல்ல, சூரியனே நமக்கு தேவமானவா. நான் சொல்றது வானத்துல தெரிகிற சூரியன் இல்ல, உன்னதங்களிலே வீற்றிருக்கிற தேவாதி தேவன் என்னும் நீதியின் சூரியன். ஹல்லேலூயா. அந்த சூரியன் நமக்கு தேவமானார். அந்த சூரியனை நம்ம ஏற்றுக்கொண்ட பொழுது நம்முடைய இருண்ட வாழ்க்கை அநேகருக்கு வெளிச்சமாய் மாறுகிறது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லு. உன்னை பார்த்து தான் மற்றவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நான் பெருமைக்காய் சொல்லல, தேவ மகிமைக்காய் சொல்றேன். எங்க வீட்டிலேயே நான் தான் முதல் ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய சகோதரி ரட்சிக்கப்பட்டா, என் தாயார் ரட்சிக்கப்பட்டார்கள், என் தகப்பனார் ரட்சிக்கப்பட்டார், என்னுடைய உறவினர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீ போகிற இடமெல்லாம் ரட்சிப்பு உண்டாகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க? அந்த ஒளி நம்ம விட்டு போகவே போகாது. உன் வாழ்க்கையில உன் புருஷன் ரட்சிப்பு. நிறைய பேர் ஜெப குறிப்பு எழுதி கொடுப்பாங்க. ஐயோ என் புருஷனுக்கு ஜாமானு குடிக்கிறாரு, விதிக்கிறாரு, அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, பல்லெல்லாம் உடைச்சிட்டாரு. ரைட் இருக்கட்டும். உன்னை ஒளியாய் இயேசு வச்சிருப்பாங்க.
உன் வாழ்க்கையில மாத்திரம் இயேசுவை மாத்திரம் விடாம பிடிச்சுக்கங்க. உங்க மேல இருக்கிற அந்த மகிமை, ஆமென் சொல்லுங்க. மகிமை மேகத்தில் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை தரிசிப்பேனே. மகிமை மேகத்தில் ஏறி வருவேன், மகிமை ராஜாவை தரிசிப்பேனே. அந்த மகிமை மேகம் நம்ம மேல அசைவாடினே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ள இந்த மகிமை வெளிப்பட்டுட்டே இருக்கும். உன் புருஷனை பார்த்து சொல்லுவான், உண்மையிலேயே அநேக ஸ்திரீகளை நான் பார்த்தது உண்டு. சோத்திரம் சொல்லுவியா? அநேக ஸ்திரீயை பார்த்தது உண்டு, ஆனா உன்னை போல ஒரு உத்தமையை நான் பார்க்கல, உன்னை போல ஒரு சௌந்தரவதியை நான் பார்க்கல, உன்னை போல அழகுள்ளவளை நான் பார்க்கல, உன்னை போல ஆசீர்வாதம் உள்ளவளை நான் பார்க்கலன்னு சொல்லுவான். இயேசு கிறிஸ்துவும் இறங்கி வரும்போது நம்மளை பார்த்து சொல்லுவாரு, என் உத்தமையே, என் உன்னத புறாவே. ஆமென் சொல்லுங்க. ஏன் சொல்லுங்க? அந்த நீதியின் சூரியன் நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை உத்தமமாய் மாறிடும். புருஷர்ல பார்த்து மனைவிமார்கள் சொல்லுவாங்க, எத்தனையோ ஆம்பளைங்க ரோட்ல இருக்கிறான், எத்தனையோ பேரை குறிச்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா என் புருஷன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் நல்லவரையா. என் புருஷன் யாரு? நல்லவரு. ஆமா, சோத்திரம் சொல்லுங்க. அந்த நேரம் எப்போ வரும்னு நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருப்பீங்க. இயேசு உங்க வாழ்க்கையில வந்துட்டார், அந்த நாள் ஆரம்பமாகிவிடும். இயேசு உன் குடும்பத்துல வந்துட்டா அந்த நாள் ஆரம்பமாகிவிடும். இயேசு உன் ஜீவியத்துல வந்துட்டா உங்க வாழ்க்கையில அப்படி ஆகிவிடும். இன்னைக்கு